பிளான்ட் டேங்க்ன்ற பிளான்ஸ் தவிர இது எல்லாமே நீ வந்து காட்டிகிட்டு இருக்க, பிளான்ஸை அட்லீஸ்ட் காட்டுவியா காட்ட மாட்டியா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த 60 சென்டிமீட்டர் பிளான்ட் டேங்க் ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்குக்கு என்னென்ன பிளான்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன், என்னென்ன பிளான்ஸ் எனக்கு கிடச்சிது, அதுக்கப்புறம் நான் பிளான்டிங் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், அது எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்ற இந்த 4 டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஆர்ட்ஸ்கேப் பார்ட் வந்து முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். லைட்டிங்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ்கேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேங்க் மேலே லைட் செட் பண்ணி பார்க்கணும், எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஹைலைட் அதிகமாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஷேடோஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி பிளான்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம் அப்படின்றத வந்து உங்களால் ப்ராப்பராக டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான்ஸும் வந்து சூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஹைலைட்டிங் பிளான்ஸ் தான் வந்து வாங்கியிருப்பீங்க. பட் அது நீங்கள் ஷேடோஸில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லைட் நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த ஆர்ட்ஸ்கேப்பால் அங்கே ஷேடோஸ் விழுந்திருக்கும். ஸோ அந்த ஷேடோஸ் இருக்கிற இடத்துல அந்த பிளான்ட் வந்து வளராமல் போயிடும். ஸோ இந்த செட்டப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ராக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ராக்கும் இங்கே பின்னாடி இருக்கிற அந்த மெயின் 2 பெரிய ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் விழுற இடம் இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து என்ன டிசைட் பண்ணியிருந்தேன், அந்த இடத்துல வந்து ஸ்லோ க்ரோயிங் பிளான்ஸ் ஏதாச்சும் வைக்கலான்ட்டு, லைக் மர்சிலியா அப்படி இல்லைனா கிரிப்டோகிரீன் பர்வா அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கார்பெட்ஸ் தான் இருக்கணும், லைக் மாண்டிகாரில் தான் இருக்கணும்னு வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி, அதாவது இந்த 2 ராக்ஸ்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஏர் கிராஸ் மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்களோ இது என்னோடய ஐடியாவே இல்லை, பட் ஏன் இங்கே வந்து ஸ்டெம் பிளான்ஸ்லாம் வந்ததுன்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கிராஸ் மாதிரி தான் இருக்கணும். இது மட்டும்தான் என்னோடய லே அவுட்டில் இருந்தது. மேக்ஸிமம் ஒரு 3 பிளான்ஸ் தான் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த அக்வேரியம் ஹாபியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸில் எங்கேயுமே கிடைக்காது. நமக்கு எப்போ அந்த பொருள் வேணாம் அப்படின்னு தோணுதோ அப்போ குப்பை மாதிரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் எனக்கு ஒரு சில பிளான்ஸ் வேணும் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த பிளான்ஸ்லாம் வந்து கிடைக்கல. பட் நான் வந்து பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணதுனால சரி, அப்போது எனக்கு கிடைச்ச என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ அதை மட்டும் நான் எடுத்துருந்தேன். ஸோ அதில் எனக்கு கிடைக்காத பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மர்சிலியா வந்து கிடைக்கல, கிரிப் பார்வா வந்து கிடைக்கல. அண்ட் தென் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர் கிராஸ் வைக்கணும்னு நினச்சேன். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வளரும், ஒன்று மீடியம், இன்னொன்று லார்ஜாக இருக்கும். பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிசைட் பண்ணது ஹெலியோகரிஸ் ஆக்சிகுலாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மீடியமாக வளரக்கூடியது. ஸோ இந்த பிளான்ட்டை தவிர மீதி நான் 2 பிளான்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹெலியோகரிஸ் பர்வலா அண்ட் விவிபாரான்னு சொல்லிட்டு 2 பிளான்ட் இருக்குது. அந்த 2மே இருந்தது, பட் எனக்கு தேவையான பிளான்ட் வந்து கிடைக்கல. ஸோ அந்த டைமில் நான் சூஸ் பண்ண பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாண்டிகார்லாவும் ஹேர் கிராஸ் ஹெலியோகரிஸ் பர்வலா, இந்த 2 பிளான்ஸ் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இந்த செட்டப்புக்கு சூஸ் பண்ண பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வாட்டர் அக்வாட்டிக்ஸ்லேருந்து அவங்களோட பிளான்ஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் டோட்டலாக வந்து ஒரு 16 பிளான்ஸ் வந்து பைக்கு எடுத்திருந்தேன். டிஷ்யூ கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 16 பிளான்ஸ் எடுத்திருந்தேன். பட் இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 11 பாட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது மாண்டிகாரில் வந்து பார்த்திங்கன்னா 8 பாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஹெலியோகரிஸ் பர்வலா வந்து பார்த்திங்கன்னா 3 பாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். கப்ஸு பாட்ஸ் ஏதோ ஒன்று அந்த பேக்கில் வரும் பார்த்தீங்களா, அது 3 கப்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் பிளான்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் நியூட்ரிஷன் ஜெல் வந்து கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பிளான்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்.
அண்ட் தென் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக நான் வந்து பிளான்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை வந்து அதை வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஓரளவு அதை வந்து வெட் ஆக்கிடுவேன். ஏன்னா எனக்கு வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிளான்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இதெல்லாம் என்னோட எல்லா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி டேங்க் ஃபுல்லாகவே கொஞ்சம் வெட் பண்ணிட்டேன். பிளான்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஒரு பெரிய கஷ்டமாக எதுவும் தெரியல. ஏன்னா ரெண்டு பிளான்ட்ஸ் தான், 2 டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாண்டிகாரில் எல்லாமே வந்து வச்சுருந்தேன். மேலே அந்த 2 ராக்ஸோட ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கிராஸ் வந்து வச்சுருந்தேன். சிம்பிள் தான், ஆனால் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பட் இந்த கார்பெட் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதோட ரூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஸ்டெம் பிளான்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா டீப்பாக வந்து பிளான்ட் பண்ணலாம். பட் இந்த கார்பெட் பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சாச்சு. இவ்வளோ பிளான்ஸ் வந்து நம்ம ஒரு செட்டப் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ டென்ஸாக வந்து பிளான்ஸை வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆல்கே இஷ்யூஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சாயிலெலாம் நல்லா போட்டுருவீங்க, பட் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பிளான்ஸை ரொம்ப கம்மியாக வாங்கிடுவீங்க. அது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஆல்கே இஷ்யூஸ் வந்து சீக்கிரமாக வரதுக்கான நிறைய சான்சஸை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிளான்ஸ் எப்பவுமே நல்லா ஒரு டென்ஸாக வந்து பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்கே இஷ்யூஸ் ரொம்ப சீக்கிரம் கம்மியாயிடும். வரவே வராதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஆல்கே இஷ்யூஸ் வரும்ல, அதில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பிளான்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் தான். ஆர்ஓ வாட்டர் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குளோரின் இருக்காது, அதுக்கப்புறம் அதோட டிடிஎஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பிளான்டட் டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர் வந்து நல்லது. ஸோ அதனால் வந்து ஆர்ஓ வாட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டோம். பட் இதோட வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சா, பிளான்டட் டேங்க் செட்டப் இதோட கம்ப்ளீட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து கேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் டெய்லி 50% வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணிகிட்டே வந்தேன். ஆமாம், ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு நான் பண்ணிகிட்டே தான் வந்தேன். ஸோ எதுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும்? நான் வீக்லி ஒன்ஸே பண்ண மாட்டேன், என்ன போய் நீ டெய்லி பண்ண சொல்கிறியடா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆல்கே இஷ்யூஸ்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போடுறது எல்லாமே வந்து நியூட்ரியன்ஸ் ரிச் சாயில். ஸோ இந்த சாயில் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து வாட்டரில் அதிகமாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து இப்போ தான் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளோ நியூட்ரியன்ஸை அது வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ அன்வான்டான எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் வாட்டரில் இருக்கிறதுனால ஆல்கேஸ் வந்து சீக்கிரமாக ப்ளூம் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டெய்லி நீங்கள் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதை நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். டேங்க் நல்லா க்ளீனாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்படியே வந்து நான் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரே ஜாலி எனக்குப்பா, எந்த ஒரு ஆல்கே இஷ்யூஸும் இல்லை, ஆக்வாஸ்கேப் ஆகிட்டோம், ப்ரோ ஆகிட்டோம், கடையை ஓப்பன் பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 3rd வீக் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சைனோபாக்டீரியா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்போவே வந்து நான் எதாவது பண்ணியிருக்கணும், நமக்கு தான் ஒரு இது இல்லை ப்ரோ இல்லை, நம்ம வரோம் எதுவாக இருந்தாலும் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ 2 to 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல்லாகவே வந்து எல்லா பிளான்ட்ஸ்லையுமே சைனோபாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கேர்லெஸ்ஸால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு க்ரீன் கலர் பிளான்ட்டே வந்து லைட்டாக எனக்கு எல்லோ கலரில் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது பிளான்ட்டே பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, டேங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஸ்பாயிலான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2 வீக்ஸ் அது கூட வந்து நான் வந்து போராட வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த சைனோபாக்டீரியா வந்த இடத்துலலாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். டெட் பிளான்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸில் எல்லாமே வந்து கிளியர் ஆச்சு. டேங்க் அதுக்கப்புறம் ஓகேவாக இருந்தது, சர்வைவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. பட் பிளான்ட்டோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி சின்னதாக எல்லாமே வேர்ட்டிக்கலாக வளர ஆரம்பிச்சிது. மாண்டிகாரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகணும் கார்பெட் மாதிரி, பட் எனக்கு வந்து வேர்ட்டிக்கலாக வந்து வளர ஆரம்பிச்சிது. ஸோ இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைட்டு தான் போட்டிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நியோ இலியஸில் வந்து டி சீரிஸ் மட்டும் தான் வச்சுருந்தேன் இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்பி வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆசை ஹைலைட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைட்டும் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து இஷ்யூஸ் தான் இது. அதுவும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ்க்கு வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. ஐ மீன் லைட்டிங் பீரியட் வந்து 7 ஹவர்ஸ்க்கு இருந்ததுனால
அதில் வந்து தான். ஸோ நான் லைட்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஒரு 2 வீக்ஸ் வந்து இந்த எல்லா வேலையும் பார்த்ததுனால ஆல்கே இஷ்யூஸ் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், கொண்டு வந்துட்டேன். அதில் எனக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை. பட் அதுக்கப்புறம் அந்த பிளான்டிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கேஸ் இருந்தது, இந்த சைனோபாக்டீரியாஸ் வந்துகிட்டே தான் இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். கண்ட்ரோலாக இருக்கும். கொஞ்சம் நம்ம ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அப்படி ஃப்ரீயாக விட்டால் கூட அகைன் அந்த சைனோபாக்டீரியாஸ் வந்து வந்துகிட்டே தான் இருந்தது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. இந்த இன்பிட்வீன் கேப்ஸில் ஒரு 1 to 1.5 months வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஏடிஏலேருந்து பிரைட்டிகே. ஸோ இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் க்ரீன் பிரைட்டி மினரல்ஸ், இந்த 2 தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது இன்னும் இருக்குது, இது மட்டும் காலி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு என்னென்னா இந்த ஒரு 1 month வந்து நான் ஃபிஷ்ஷஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. இந்த க்ரீன் பிரைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இதில் பாஸ்பேட் இல்லை. ஸோ எனக்கு அதில் ஒரு டவுட் வந்துடுச்சு, ஒரு வேளை நம்ம ஃபிஷ்ஷஸ் விட்டுருக்கணும், ஒரு 2 weeksலேயே ஃபிஷ்ஷஸ் விட்டுருந்தோம்னா அந்த ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லேருந்து பாஸ்பேட் வந்திருக்கும், இல்லை என்ன ரீசனால் இது வருது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 months இதே மாதிரி தாங்க போயிட்டு இருந்தது. நான் வந்து க்ளீன் பண்ணுவேன், அதுக்கு ஆல்கே வரதும் நான் க்ளீன் பண்ணுறதும் இதே மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வெறுப்பாயிடுச்சு, ஒரு வேளை இந்த டேங்க் வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும்ல, ஒரு சில பேர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்போம், என்ன பண்ணலாம், இது எப்படி வந்து கிளியர் பண்ணலாம். ஏன் இது வந்து ஈஸியாக வருதுன்னா, ஒரு இவாகுமி செட்டப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டெம் பிளான்ஸே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கார்பெட் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஹைலைட்டிங் வந்து டேங்க்கில் வந்து இருக்கும். அதாவது இந்த செட்டப் வந்து கொஞ்சம் சேலஞ்சான செட்டப் தான் சொல்லணும். இதுன்ட்டு இல்லை, இந்த இவாகுமி செட்டப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டெம் பிளான்ஸ் இருக்குன்னு வைங்களேன், நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்டெம் பிளான்ஸ் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும். இதை கம்பேர் பண்ணும்போது அதர் கார்பெட் பிளான்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்டெம் பிளான்ஸ் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிடும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூமே வந்து ரொம்ப கம்மி. அதாவது நம்ம கொடுக்குற நியூட்ரியன்ஸ்க்கு பிளான்ட்டோட வால்யூம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஆல்கேஷஸ் வந்து சீக்கிரமாக வருது, ஈஸியாகவும் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிது. அந்த சொல்யூஷன் எதனால் எப்படி கிடச்சிது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் சீனியர்ஸ் கிட்ட இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஆக்வாவாஸ்குலர் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் ஒரு 5 பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராடக்ட்டை நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அந்த ப்ராடக்ட் போட்டு ஒரு 2 weeks அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அந்த டோசேஜ் நான் வந்து கொடுத்துட்ருந்தேன். அகைன் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு, அதாவது ஆல்கே இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஆகலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அகைன் வந்து நான் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணேன் ஒரு 2 weeksக்கு அப்புறம். இல்லை எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பிளான்ட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, ஒரு டேங்க் பிக்சர் வந்து அனுப்புங்க என்ன அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து இவாகுமி செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு ஷெடியூல் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, இந்த டைமில் வந்து இன்றைக்கி வந்து இது போடுங்க, இந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்ட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாகவே வந்து என்னோடய டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிட்டாங்க. டோசேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒரு 2 weeksக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட். சான்ஸே இல்லை, பிளான்ட்டோட க்ரோத்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது. நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்து மற்ற ஃபர்டிலைசரை வந்து நான் வந்து தப்பாக சொல்லலை, எனக்கு அது கை கொடுக்கல, நல்லா தான் இருந்தது. அதுக்காக நான் ஏடியை வந்து நான் போகிறேன் அப்படிலாம் நான் வந்து எதுவுமே நான் சொல்ல வரல, அதுவும் பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான். பட் என்னோடய டேங்க்குக்கு நான் ஒரு அந்த டேங்க்கே வந்து டெமாலிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கை கொடுத்து இல்லை இந்த ஃபர்டிலைசர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ரிசல்ட்டு. ஸோ ஆல்கே இஷ்யூஸ் எனக்கு கம்மியாயிடுச்சுன்னு நான் வந்து ஃபர்டிலைசர் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். பட் ரிசல்ட் வந்து ஹாப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபர்டிலைசர் பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ப்ராடக்ட் இருக்குது மொத்தம். இந்த 6 ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து செய்யுது. ஸோ இதை நான் இந்த வீடியோலேயே வந்து சொன்னேன்னா கண்டிப்பாக புரியாது. அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக இந்த ஃபர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வேணால் நான் ஒரு வீடியோவாகவே பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதெல்லாம் ஓகே. இப்போ எதுக்காக நான் வந்து அந்த ஸ்டெம் பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அதுதான்
இந்த டேங்க்கில் வந்து ஸ்டெம் பிளான்ஸே இல்லை. ஸோ எனக்கு என்ன ஒரு ஐடியானா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெம் பிளான்ஸை நம்ம வச்சோம்னா நியூட்ரியன்ஸ் வந்து அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும், ஆல்கே இஷ்யூஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த ஸ்டெம் பிளான்ஸ் வச்சுருந்தேன். பட் என்னோட செட்டப்பில் இந்த ஸ்டெம் பிளான்ஸ்லாம் அந்த ஐடியாவே இல்லை. கண்டிப்பாக இந்த ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸ்டெம் பிளான்ஸ்னு இல்லை, இன்னும் ஒரு சில பிளான்ஸ்லாம் இருக்குது, டெனலஸ்லாம் இருக்குது. அது இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் எனக்கு அது இப்போ பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கை ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணிவிட்டு பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த வீடியோவும் வரும், பாருங்கள். நான் அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு அமனோஷன் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் மாலி மட்டும் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 ஃபயர் ரெட் ஷிம்ஸ் வந்து விட்டுருந்தேன். இப்போ 2 ஃபயர் ரெட் ஷிம்ஸ் என்னமோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர்ஸ் வந்து ரமினோஸ் டெட்ராஸ் வந்து விட்டுருந்தேன். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரமினோஸ் தான் இருக்குது. ஒரு 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் மாட்டி இறந்துச்சு, அப்படி இப்படின்னு இறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெறும் 3 தான் இருக்குது. ஸோ நான் ஃபிஷ்ஷஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னோடய சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பர் டெட்ரா வந்து போட்டால் நல்லாயிருக்கும் இந்த செட்டப் அப்படின்றது என்னோட ஒரு ஐடியாவாக இருக்குது. இல்லை இந்த ஃபிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்றது உங்கள் ஐடியாஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அந்த ஃபிஷ் கிடச்சிதுன்னா நம்ம அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட சஜஷன்ஸும் கீழே சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி அப்டேட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் டெய்லி ஏதாச்சும் ஒரு சில அப்டேட்ஸ் நம்ம கேலரி பற்றி நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.